தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நம்பியவர்களின் வாக்குறுதி மீறல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் ஆசை பெறும் பலமும் பலவீனமும் வார்த்தை தவறாமை தான். நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீர்கள் என்றால் அந்த ஒரு வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் காப்பாற்றாமல் விடும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் மற்றவங்க வாழ்க்கைக்குள்ள வாக்கை தவற விடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வார்த்தைகளை தவற மட்டுமே தாங்க விட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மறதியிலேயோ அல்லது அசதியிலோ தான் சில வார்த்தைகளையோ நம்ம சொன்ன அந்த ஒரு வாக்குறுதியை செய்யாமல் மறந்துவிட்டமே என்று நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறமாவது அந்த ஒரு நாள் முடிந்த பிறகாவது நீங்கள் செய்து காட்டுவீங்க. அதுதான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனா நீங்க மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்த வாக்குகளை இன்னும் நிறைவேற்றாமல் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தால் உயிரே போனாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களுக்கு எதிரில் இருப்பவர்கள் அதே மாதிரி இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அதே போலத்தான் மற்றவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க என்று நம்புவதுதான் அந்த ராசிநாதன் குருவின் தர்ம ஒரு குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உங்களின் 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் மற்றும் 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக போர்களும் நீங்கள் நம்பியவர்களின் நிஜ முகத்தை காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உனக்கு நான் இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, இந்த நேரத்தில் உன்னை கைவிட மாட்டேன் என்று உங்களிடம் சத்தியம் செய்தவர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது மிக சாதாரணமாக தங்களின் வாக்குறுதியை மீறி விலகி சென்றவர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வாங்க. அவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் பல காரியங்களில் இறங்கி இறுதியில் ஏமாந்து நடுவழியில் நின்ற போது உங்களுடைய நெஞ்சம் பதறியது. மனிதர்கள் இவ்வளவு சுயநலமான வார்த்தைகளை மாற்றுவார்களா என்று நீங்கள் கண்ணீர் வடித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த கிரகங்களின் கொடூர விளையாட்டாகவே உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாட்களும் இருந்தது. இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினரின் அரசியலால் வந்த பிரச்சனைகள். சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் பலவீனத்தால் உங்கள் சொந்தங்களை உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே இதுவரைக்கும் மாறி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திற்குள் நுழைந்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசி உறவுகளுக்குள் அரசியல் செய்து குளிர்காய்வதே அவங்களுடைய முழு நேர வேலையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. முகத்திற்கு நேரே போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துவது என அவங்க செய்த சதி திட்டங்கள் அனைத்தும் உங்களுடைய கண்களுக்கு இப்பொழுது தெரிய வரும். கூட பிறந்தவர்களோ அல்லது நெருங்கிய சொந்தங்களோ இப்படி நமக்கு எதிராக பகடக்காய் உருட்டுகிறார்களே என்று நீங்கள் நொந்து போன ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். உறவுகள் என்ற சொல்லின் மீது உங்களுக்கு பெரும் ஒரு கசப்பையும் அது வரவழைத்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியே தனக்காரகனான குரு பகவான் என்றாலுமே பாந்தக கிரகங்களின் திசா புத்திகள் நடக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக பெரும் தடுமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அது பண இழுப்பால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட தடுமாற்றங்களாக இருக்கும். பாவம், கஷ்டப்படுகிறார்கள் என்று உருகி உங்களின் உழைப்பில் சேர்த்த பணத்தையோ அல்லது உங்கள் சொந்த நகைகளை அடகு வைத்தோ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அது மட்டுமின்றி தவறான சில முதலீடுகளாலும் நம்பி ஏமாந்த சில திட்டங்களாலும் உங்களுடைய கைவசம் இருந்த பெரும் பணம் உங்களை விட்டு போனது. ஒரு காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கிய நீங்கள் உங்களின் அன்றாட தேவைகளுக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கும் கூட பணம் இல்லாமல் திண்டாடிய பொழுது உங்கள் கௌரவம் சுக்குநூறாக உடைந்து போனது. பணம் இருக்கும் பொழுது கொண்டாடியவர்கள் என்று பற்றாக்குறை வந்தவுடன் நம்மை ஒரு புழு போல பார்க்கிறார்களே என்று நீங்கள் பொருளாதார ரீதியாக மன ரீதியாகவும் தடுமாறிய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இதெல்லாம் நடந்ததா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் கூறியது அனைத்தும் உங்களுக்கு சரியாக பொருந்தினால் மட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
கலை சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் என்பது உண்டாக ஆரம்பிக்கும். அந்த ஆர்வத்தினால் போதுமான அளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகப்படும். ஆபரண சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விதத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடிக்கொள்வீங்க. பணிகளில் அனுபவங்கள் வெளிப்படும். அனுபவங்கள் வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. வீடு விற்பனையில் இருந்த தாமதம் இப்பொழுது குறைந்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் தள்ளப்படுவீங்க. வரவு குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு இன்னும் நல்ல விதமான விஷயங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் மேம்பட ஆரம்பிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். பொதுமக்கள் பணியில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது குருவின் அருளால் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் துயரமாகி நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை காலம் என்று கலங்கிய தனுசு ராசி அன்பர்களே, இனிமே உங்களுடைய ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான பார்வை உங்கள் மீது பதிய போகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களின் பாக்கியங்கள் அனைத்தும் விழித்துக் கொள்ள போகின்றது. துரதிர்ஷ்டங்கள் என்ற இருளானது மறைந்து அதிர்ஷ்டம் என்னும் பொன்னொளி உங்களுடைய பாதையை வெளிச்சமாக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரணமாக தொடக்கூடிய காரியங்கள் கூட யாரும் எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். காலம் உங்களுக்கு சாதகமான வேலை செய்ய தொடங்குவதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கைகூடிவிடும். பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழி நடத்துவதை நீங்கள் உணரும் உன்னதமான அதிர்ஷ்ட காலம் இதுவாக இருக்கும் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கல்வி மற்றும் அறிவுல ஒரு வளர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பெற போறீங்க. ஞானகாரகனான குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு கல்வியிலும் புத்தி கூர்மையிலும் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்பட போகின்றது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்த நிலைமையானது மாறி அசாத்தியமான ஞாபக சக்தியையும் கவன குவிப்பையும் பெறக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். போட்டி தேர்வுகள், அரசு வேலைக்கான தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு தடையற்ற வெற்றி கனிகள் இப்பொழுது கைகூடி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். புதிய கலைகளையோ உயர் கல்வியையோ கற்க நினைத்த உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நனவாகி எல்லாமே நல்லதாகவே பெற ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனை திறன் முடிவெடுக்கும் ஆற்றல் யாவும் முதிர்ச்சியடைந்துவிடும். சமுதாயத்தில் உங்களை ஒரு அறிஞராகவும் சிறந்த ஆலோசகராகவும் 4 பேர் மதித்து பேசும் ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களின் அறிவுத்திறனை உங்களை சமுதாயத்தின் அடுத்த கட்ட அந்தஸ்திற்கு உயர்த்த போகும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு நேரமானது மாறுதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.